வினோத் வந்து டைரக்ட் பண்ணதுலேயே வந்து எவ்வளோ நல்ல படங்கள் இருந்தாலுமே அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோஸ் கிட்ட போகும்போது அவர் ட்ராக்ல இருந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஓவர் ஆகி ஹீரோஸ்க்கு என்ன வேணும்னு மட்டும் தான் பாக்குறாரு அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். நம்ம முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு படம் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு லாங்குவேஜ்ல வந்து எடுத்திருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒக்கடுன்னு ஒரு 2003 வந்து ஒரு படம் வந்து வரும். ஆனா அது வந்து எப்படி வந்து ஒரு தெலுங்கு ஃபிலிமே அந்த படத்தை வந்து தமிழ்ல வந்து ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி 2004 வந்து கில்லி அப்படின்னு சொல்லிட்டு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரீமேக்கா வந்து எடுத்திருப்பாங்க விஜய். அந்த படம் வந்து சூப்பரா பிளாக் பஸ்டர் ஹிட்டுங்க. அப்போ பார்த்தோம் அப்படின்னா தெலுங்கு படத்தை வந்து நம்ம யாருமே வந்து பார்க்க மாட்டோம். இப்போ இந்த ஜென்ரேஷன்ல வந்து ஓடிடி அப்படின்றது நிறையவே வந்துருச்சு. லாக்டவுன்ல வந்து நிறைய டிராஸ்டிக் சினிமாஸ்லயும் வந்து சேஞ்சஸ் இருக்கு. ஒரு மூவி வந்து வருதுனாலையுமே அது வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜ்லையுமே டிரான்ஸ்லேட் பண்ணி தான் வந்து ஓடிடியில் வருது. இந்த சுச்சுவேஷன்ல கூட 2023 வந்து பகவந்த் கேசரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து வந்திருக்கும். பாலியா வந்து நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தை வந்து ரீமேக் பண்றாங்க. ஜனநாயகன் தான் வந்து விஜயோட கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்து வரும்போதே வந்துட்டு அப்பவே என்னடா ஆச்சு விஜய்க்கு, இந்த படத்தையா போய் வந்து ரீமேக் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தாட் எனக்குள்ள வந்து வந்துச்சுங்க. ஏன்னா அது வந்து கம்ப்ளீட்லி வந்து பாலியா ஃபிலிம். நமக்கு எல்லாமே தெரியும். தெலுங்கு அப்படின்னாலுமே வந்து என்ன ஒரு மைண்ட் செட்டில் நம்ம அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒன்று இருக்குங்க. பிகாஸ் அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஒரு பொறுமை அப்படின்றது வேணுங்க.